திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த அவலம் தற்பொழுது அங்கு அரங்கேறியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் நடைபெற்று மக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை அடங்கிய மனுக்களை வழங்கியிருந்தனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கீழடி, மடப்புறம் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்ற நிலையில் அதில் பெறப்பட்ட மனுக்கள் தற்பொழுது வைகை ஆற்றில் மிதந்து வந்திருக்கிறது. அதன் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களின் குறைகளை நீக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் சேகரிக்கப்பட்ட பொதுமக்களின் மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்களின் குறைகளை மனுக்களாக பெறப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மக்களிடம் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் தற்பொழுது வைகை ஆற்றில் மிதந்து வந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் எனும் ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி தமிழகம் துவங்கி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு தாலுகாக்களிலும் பல்வேறு ஊராட்சிகளிலும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு அங்கு மக்களுடன் குறைகள் எந்த குறைகளாக இருந்தாலும் அந்த மனு அளித்தால் உடனே 48 நாட்களுக்குள் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு வந்திருந்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல செயல்படுத்தி வந்துருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா திருப்புவனம் தாலுகா பகுதியில் பாத்தீங்கன்னா கீழடி, கொந்தகை, நெல் முடிக்கரை, மடப்புறம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அந்த மனுக்கள் பெறப்பட்டது. இந்த மனுக்கள் பெறப்பட்டு பாத்தீங்கன்னா கடந்த 20ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. கடந்த 2 வாரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னாக்க வைகை ஆற்று பகுதியில இந்த மனுக்கள் வீசப்பட்டு வைகை ஆற்று வழியாக திருப்போணம் பகுதிக்கு அந்த மனுக்களானது அடித்து வரப்பட்டுள்ளது. இதை பார்த்து அங்கிருந்த ஒரு நபர் கார்த்திக் என்பவர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு போலீசார் அந்த மனுக்களை அனைத்தையும் எடுத்து யார்கிட்டையும் பெறப்பட்டது, இது எப்படி இந்த ஆற்றங்கரைக்கு வந்தது என போலீசார் இந்த இதை விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னாக்க மேலும் இது குறித்து தாசில்தார், விஓஓ, தலையாரி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த மனுக்கள் யார் பெறப்பட்டது, யார் வீசினார்கள் என்பது குறித்து விசாரணையானது நடைபெற்று இருக்குது. தமிழக அரசு இது போன்ற செயல் திட்டங்கள் மக்களுக்கு செயல்படுத்தினாலும் அரசு அதிகாரிகள் கவனக்குறைவால் இது போன்று நடந்திருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இந்த மனுக்களுக்கான வீசப்பட்டதுக்கான தகவல்கள் உடனடியாக மக்களுக்கு இந்த நிவாரணம் கிடைக்கணுங்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையா உள்ளது. இந்த பகுதி ஆற்றங்கரையில் வீசப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சரவணராஜா.